அன்றைக்கி ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் சடனாக பிளான் போட்டு திருச்செந்தூர் கிளம்பலாம். திருச்செந்தூர் தான் கிளம்பிட்டு இருந்தோம். தூரத்துலேருந்து ட்ரெயின் வருதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். தூரத்தில் ட்ரெயின் தெரிஞ்சது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருச்சு. சரி நம்ம கூலாக ஜாலியாக பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாருமே அண்டர்சர் பெட்டினா இவ்வளோ பேர் ஏறுவாங்களான்னு. நம்ம பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி ஏறிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் இருந்த ஒரு பாக்ஸ்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. எல்லாரையுமே ஏற விட்டுட்டு நம்ம பொறுமையாக லாஸ்ட்டில் படிக்கட்டில் உட்காந்து பொறுமையாக போய்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் யாரும் இப்படி உட்காந்து வராதிங்க, இது சேஃப் கிடையாது. அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே போகும்போது மேல்மருவத்தூர் வந்துருச்சு. மேல்மருவத்தூரில் ரொம்ப பசி எடுக்குதுன்னு ஒரு முறுக்கு வாங்கியிருந்தோம். முறுக்கு வாங்கிட்டு பொறுமையாக வெளியில் உட்காந்தே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வந்துருச்சு. திண்டிவனத்தில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் திண்டிவனத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். அப்படியே திண்டிவனத்தை பொறுமையாக தாண்டிட்டு திண்டிவனத்துக்கு ஒரு டாட்டாலாம் போட்டுட்டா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்துருச்சு. விழுப்புரத்தில் வந்தோடனே ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டோம். டீ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது. அதனால் நீங்கள் மோஸ்ட்லி யாரும் ரயில்வே ஸ்டேஷனில் டீலாம் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு. இருட்டும் நமக்கு ஒன்றும் முடியல, உடம்பு வேறு சரியில்லை. மறக்காமல் இந்த வீடியோவை யார் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்களோ ஃபாலோ பண்ணுறேங்க, யூடியூப்பில் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வந்துருச்சு. ஓகே பாய். பார்ட் 2ல் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.